ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது இந்த ப்ரோமோ 4ல் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை பயங்கரமாக ஷாக்கிங்காக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்கார விதத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சேவ்டு செகண்ட் சேவ்டில் இல்லை போல இருக்குது. டைரெக்டாக வந்துட்டு எப்பயும் போல் எவிக்ஷன் தான் நடக்குது போல இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முத்து உட்காந்துட்ருக்காப்புல, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பவித்ரா உட்காந்துருக்காங்க, அடுத்தது மஞ்சரி, நடுவில் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தீபக்கு, இப்படி வந்து ஃபுல்லாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ மிங்கிளாகி உட்காந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவ்டுன்ற விஷயங்கள் இல்லை போல இருக்குது. ரைட். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கேள்வி வைக்கிறார். அது வந்து தீபக் வந்து சர்ப்ரைஸாக ஒரு கொஷின் கேட்குறாரு. நான் கேட்கணும்னு நினச்சேன், இப்போ வீட்டில் வந்து ஆட்கள் குறைஞ்சிட்டு போகிறாங்களே, உங்களுக்கு வீடை மெயின்டைன் பண்ணுறதுல கஷ்டம் இல்லையானா? அவர் நார்மலாக ஆமாம் சார், ஒரு சில விஷயங்கள் தான் சார் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது சார் அப்படின் போது டப்புன்னு உள்ளது கை விடுறாரு பாக்கெட்டுக்குள்ளே. என்னான்னு பார்த்தா, நானும் உங்களுக்கு ஆளை குறைச்ச வசதிதானே ஒன்று எடுத்து வந்திருக்குன்னு எவிக்ஷன் கடை காமிக்கிறார். தீபக்கு தூக்கி வாரு போடுது. சௌந்தர்யா ஷாக் ஆகிறாங்க. சௌந்தர்யா தான் நாமினேஷன் இல்லையே, அப்புறம் எதுக்கு ஷாக் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு. ஏமா நீ எதுக்குமா ஷாக் ஆகிற? சரி நீங்கள் யார் போகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா பவித்ரா சார்ன்றாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லின் தானே உயிராக இருப்பாங்க, இவங்கன்னா திடீர்னு பவித்ரா பேரை சொல்கிறாங்கன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கேட்டால் ஜாக்லின் மஞ்சரியை சொல்கிறாங்க. ராணவ வந்து விஷாலை சொல்கிறாப்புல, விஷால் அருணை சொல்கிறாரு. என்ன விஷால் பக்கத்தில் ராணவ சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அப்புறம் அருண் வந்து விஷால் ராணவ சொல்கிறாப்புல. அப்போ இவர் கிண்டல் பண்ணுறாரு, பேசாமல் நான் வந்துட்டு நீங்களும் அங்கேயே இருங்க, இதை கிழிச்சு போட்டுட்டுமா எவிக்ஷன் கடை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எவிக்ஷன் கடை காமிக்கிறாரு. அதில் வந்துட்டு நம்மளுடைய மஞ்சரி இல்லைனா ராணவ், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ராணவ் தான் போகிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவர் தான் அப்டேட் வந்தது. ஸோ இந்த வாரம் வந்துட்டு சனிக்கிழமை எபிசோடில் ராணவ் வெளியேறுகிறார் அப்படின்னு தான் நம்மளுக்கு அப்டேட்டாக வந்துச்சு. இது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு நல்ல ஒரு ஓட்டு நிலைமையில் தான் இருந்தார், நல்ல ஒரு மனிதர் தான். பட் எனக்கு என்ன வருத்தம்னா அவருக்கு கை ப்ராப்ளம். அதை வந்து இப்போ மட்டுமே வந்துட்டு அது ஒரு போலி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கை உடஞ்சி அவர் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ தூரம் இருக்கணுமா? ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கேம் விளையாட வந்திருக்கார். அங்கே வந்து ஒரு கை இல்லாமல் வந்து அவர் கேம் விளையாடுறதும் அவருக்கும் கஷ்டம், அவரை வச்சுட்டு மற்றவங்களுக்கும் கஷ்டம். நிறைய டாஸ்கில் விளையாடக்கூடாதுன்னு பிக் பாஸ் வேறு அறிவுரை கொடுத்துருந்தார். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வாரம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ ஓட்டு வருதுன்ற விஷயங்களை உள்ளே ஷேர் பண்ணாமே இவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.